الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானல் முஸ்தபல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொட்டி வாழ்ந்த அஹ்லுல் பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக வேண்டியவனாக, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளை இயலுமானவரை எடுத்து நடந்தும், எவைகளை விட்டு முற்றுமுழுதாக தடுத்தார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நாளை மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்ய வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நன்மையை எதிர்பார்த்து இமாம் குத்துபாவுக்கு மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் யாரெல்லாம் வந்து அமர்ந்து எந்த நன்மையை எதிர்பார்த்தமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அந்த நன்மையின் பால் ஆதரவு வைத்தோமோ, அந்த நன்மையை பூரணமாக நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்திருள்வானாக. எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே சட்டங்களையும் வெறுமனே மஸ்அலாக்களையும் கற்றுத்தர எமக்கு அனுப்பப்படவில்லை. இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை நெறியை முழுமையாக எங்களுக்கு தந்து சென்றார்கள். அவருடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா மாற்றங்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கை. நமது சமூகம் இந்த உலகளாவிய ரீதியில் உலகத்தில் சினிமாக்களில் யாரையெல்லாம் பெரிதாக நினைக்கிறார்களோ அவருக்கெல்லாம் தன்னுடைய விடயங்களை அர்ப்பணித்து, தன்னுடைய ஸ்டைல்களை, தன்னுடைய போங்குகளை மாற்றி அமைத்து, உதாரணத்துக்கு என்னுடைய முடிகள் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நான் அதை அழகுபடுத்தி வைக்க வேண்டும் என்பதை இன்னொரு சினிமாக்களினூடாக வரக்கூடிய சில தரவுகளை வைத்து நம்முடைய சமூகம் போய்கொண்டிருக்கிறது. அதை கண்டு அதை ரோல் மாடலாக எடுத்து நம்முடைய சமூகம் தாழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் இந்த முஸ்லிமாக மூமினாக இருப்பது என்று சொன்னால் அதனுடைய சான்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த உலகத்தில் எல்லாரையும் விட நேசிக்கப்பட வேண்டியவர்கள். யாராக இருந்தாலும் அவர்களை விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நேசிக்கப்பட வேண்டும். அப்போது அந்த நேசம் என்ன செய்யும் என்று சொன்னால் தனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும், தன்னகத்திலே மாற்றத்தை கொண்டு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹசன் என்ற தரத்திலே ஷவாஹிதுகளை கொண்டு இந்த செய்தியை ஆக்குகிறார்கள். என்ன, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி. யாருடைய அந்த ஹவா பேராவல் நான் கொண்டு வந்ததை பின்பற்றுவதற்கு இல்லையோ அவர் மூமினாக மாட்டார், அதாவது ஈமானிய முக்கம்மல் ஆக மாட்டார், ஈமானில் பூரணத்துவம் அடைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பேராவல் என்பது எப்படி இருக்கணும் என்று சொன்னால் குர்ஆனையும் சுன்னாவையும் ரசூலுல்லாஹை அணுவாக பின்பற்றக்கூடிய ஒரு மனோநிலை எனக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நிச்சயமாக நபியே, நீர் மிக அழகான மிக பிரம்மாண்டமான பண்போடு இருக்கிறீர்.
இந்த தீனுல் இஸ்லாத்தை பத்தி சொல்றான் அல்லாஹு தஆலா. சரஹுடைய இமாம்கள் அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப இந்த அழகான இந்த மார்க்கம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தினூடாக எங்களுடைய பண்பாடல்களில் எந்த அளவு மாற்றங்கள் இருக்கிறது? உண்மையிலேயே என்னுடைய பண்பாடல் ரீதியாக ரசூலுல்லாஹோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து பண்பாடல்களில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தார்கள் என்ற உடனேயே அதை பேராவல் பட்டு என்னுடைய மனம் அதை ஏற்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறது தான் ஒரு மூமினுடைய அடையாளங்களில் ஒன்று. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், புஇத்து லியுத்திம்ம சாலிஹல் அஹ்லாக், உத்தம்மிம சாலிஹல் அஹ்லாக், மகாரிமல் அஹ்லாக் என்று இன்னொரு ரிவாயத்தில் வருது. அதாவது நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இந்த பண்புகளில் நல்ல பண்பை பூரணப்படுத்துவதற்காக. அரபுலக மக்கள்கிட்ட பண்பு இல்லாம இல்லை. அந்த காலத்துல இருந்த சஹாபா பெருமக்கள்கிட்ட அடிப்படையிலேயே ஜாஹிலியத்தும் இருந்துச்சு, பண்பாளர்களும் நல்லது இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக ஜுஹால்கள் என்று ஒதுக்க முடியல. ஜாஹில்கள், மார்க்கம் இல்லாத ஜாஹில்கள், ஆனால் நல்ல பண்பாடுகள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதை பூரணப்படுத்த நான் வந்திருக்கிறேன். நான் அனுப்பப்பட்டதெல்லாம் அதை பூரணப்படுத்த. அப்ப அங்கிருந்து இங்க வரைக்கும் நம்ம கிட்ட வருது, அந்த செய்திகள் கேட்கிறோம். அந்த ஹுஸ்னுல் ஹுலுக் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் நம்முடைய காதுகளில் ஏதோ ஒரு வகையில் நட்பண்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்குது. நாம ஜும்மாக்கள்ல, பிரசங்கங்கள்ல, பயான்கள்ல கேட்கிறோம். ஆனால் அதனுடைய மாற்றங்களை எங்களால் அணுக முடியவில்லை, காண முடியவில்லை என்ற போது என்ன விஷயம் தெரியுமா அது நடக்கிறது? அந்த விஷயத்தை அது யார் செய்கிறாரோ அதை நேசிக்கவில்லை. உதாரணத்துக்காக, என்னுடைய மனைவியை நான் நேசித்தால் அவளுக்கு கட்டுப்படுதல் இல்லை என்ற ஒரு அம்சத்துக்காக புரிந்து கொள்றதுல பிரச்சனை வரலாம். கட்டுப்படுதல் அல்ல, அன்புக்காக நான் அவளுக்கு எல்லா பணிவிடையும் செய்யலாமா இல்லையா? அன்பு ஒன்று அந்த நம்மளை வலைப்பின்னலாக வைத்து அவள் செய்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம ஏதாவது பார்த்துக்குவோம் என்று செய்யக்கூடிய ஒரு மனோநிலை வரும். என்ன காரணம்? மிதமிஞ்சி அன்பு, பாசம், அவள் மேல் வைத்த அந்த காதல் எங்களை அப்படியே பயப்படுத்துகிறது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் இப்படி நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி நம்மிடத்தில் வந்தும் கூட எங்களால் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பதில் எங்களுக்கு குறைபாடு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுகளில் சில ஹதீதுகளை மட்டும் பார்ப்போம். அல்லாஹு தஆலா ஒரு வசனத்துல சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய தூதர்ல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. வேற யாரையும் சொல்லல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ல அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எதுக்கு வேண்டாலும் எடுக்கலாம். முஹம்மலத்தா ரசூலுல்லாஹ்வுடைய அஸர் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி இருக்குது. பெண்களோட, மனைவிமாரோட நடக்கிற விஷயமா ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி இருக்குது. பிள்ளைகளோடு நடக்கணுமா, ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி இருக்குது. இன்னொரு நண்பர்களோடு நடக்கணுமா, ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி இருக்கு. எல்லா வகையிலும் இந்த மார்க்கத்தில் குறை கிடையாது. நான் ஒரு பிசினஸ் செய்யணுமா, எனக்கு வியாபாரம் செய்கிற நோக்கம் இருக்குதா, அதை தெளிவாக மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. அதில் நாம் வேற எங்கேயுமே பிசினஸ் ஸ்டடிக்கு போக தேவையில்லை. ஸ்ட்ரக்சர் வேறையா மாறலாம், ஆனால் பிசினஸ் ஸ்டடியை இஸ்லாம் சொல்லுது, நீ இப்படித்தான் நியாயமா நடக்கணும். ஒருத்தருக்கு எதிராக நீ விலை கூட்ட கூடாது, தடை வந்திருக்கு. ஒருத்தருக்கு எதிராக நீ விலை குறைக்க கூடாது, தடை வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒருத்தரை தவறாக நினைக்க வேண்டாம். குல்லு மஅரூஃபின் சதக்கா, ஒவ்வொரு நல்ல காரியமும் சதக்கா. இப்படி வியாபார ரீதியில எல்லா வகையாகவும் இந்த வரை டார்கெட் பண்ணி இன்னாருடைய வியாபாரத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் வியாபாரம் செய்வது மார்க்க ரீதியாக பிழை, குற்றம். ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் இருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்டா, மேற்கத்திய உலக கலாச்சாரங்கள் எங்களுக்குள்ள அப்படியோ அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து மனசுக்குள்ள அப்படியோ பிடிபட்டு அதை அப்ளை பண்ணுவோம். அது இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அந்த வழி, அந்த நல்ல விடயங்களை கொஞ்சம் பார்த்துருவோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, என்ன ஹதம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதுமத் செய்தேன், ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்தேன்.
அஷர சினீன் 10 வருஷம், 1 இல்ல 2 இல்ல 10 வருட காலம். ஃபமா காலலி உஃப் வலா லிம சனஅத வலா அல்லா சன, ஏன் செய்தீங்க, ஏன் செய்யல, எதற்காக செய்தீங்க என்ற கேள்வியே கேட்கல. யோசிச்சு பாப்போமா, நம்மளால முடியுமா? ரசூலுல்லாவால முடிஞ்சிச்சே. அந்த சஹாபி சொல்றார், சிறு பராயத்திலிருந்து 10 வருட காலம் வேலை செய்த ரசூலுல்லாவுக்கு பணிவிடை செய்தேன். ரசூலுல்லா சி என்றும் சொல்லல, ஏன் செய்தீங்கன்னு கேட்கல, எதுக்கு செய்தீங்கன்னு கேட்கல. நம்முடைய கடைகளில், நம்முடைய பிசினஸ் அந்த இடங்களில் நம்மோடு படுகிற சகோதரிகள்கிட்ட நாம எப்படி நடக்கிறோம், இதை வச்சு நாம உரசித்தான் பார்க்கணுமே தவிர நம்ம வேற இன்னொருத்தரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வீட்டுல என்னுடைய மகனுக்கு நான் நல்லது கெட்டதை புரியும்படி சொல்கிறேனா, இல்லை திட்டுறனா? நம்முடைய பாங்கு எப்படி இருக்கும்? நம்ம தகப்பன் என்று சொன்னால் ஒரு கர்வம், நம்ம ஒரு அண்ணன் என்று சொன்னால் ஒரு கர்வம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹிதுமத் செய்கிற அந்த பையனுக்கு கூட அப்படி செய்யல. அந்த பையனுக்கு கூட அப்படி செய்யல. ஏன் செய்த என்று கேட்கிறேன்னா, நம்மளால முடியுமா? நாம என்னதான் செய்தாலும் ஒரு பிழை கண்டுபிடிப்போம். அது மனிதனுடைய பண்பு. எவ்வளவுதான் நமக்கு நலவு செய்தாலும் அதுல போய் தேடிட்டு இது பிழை என்று சொல்லுவோம். பொதுவாக அடுத்த நிமிடம் அதே வேலையை நம்ம கிட்ட சொன்னா அதுல நாம் அதை விட பிழை விடக்கூடிய இருப்போம். ஏன்னா நாம தவறுக்கும் மறதிக்கும் படைக்கப்பட்டவர்கள் தான். வெறுமனே மாசூம்கள் கிடையாது, மலக்குமார்கள் கிடையாது. எனவே நாம் செய்கிற வேலைகளில் நம்முடைய சகோதரிகள், நம்முடைய இடத்தில் இருப்பவர்கள், நம்முடைய வீட்டில் இருப்பவர்களோடு எப்படி நடக்கிறோம்? சலாமத் இருக்கணும். ஒரு மூமின் என்று சொன்னால் அவன் மன்னிக்க கூடிய தன்மையோடு இருப்பான். அஃபு இருக்கும் அவன்கிட்ட, எதுவா இருந்தாலும் பொருத்தப்பாடு இருக்கும். கொஞ்சம் சகிப்பான், என்ன பிரச்சனை என்றாலும் சகித்துக் கொள்வான், மன்னிப்பான். இப்படியான பண்புகள் எங்களிடத்துல இருக்குதா? இல்ல என்ற கட்டாயம் நம்மிடத்துல வர வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். அடிப்படையிலேயே இப்படி இல்லை என்பதற்காக விடுவக்கூடாது. அல்லாஹ் எனக்கு இந்த பண்பை தந்துவிடு, எனக்கு இந்த அழகா பண்பை தந்துவிடு. மனிதருக்கு மத்தியில நான் ஒரு அவசரக்காரனா இருக்கிறேன், பாஞ்சிடுறேன், பேசும்போது எனக்கு கோபம் வந்துருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சகோதரர் எனக்கு நசீஹத் செய்யுங்க என்று சொல்லும் போது சொல்றாங்க, லா தக்லப் ஃபரத்தத மிராரன், பல தடவை கேட்டார், லா தக்லப், கோபப்படாத. கோபம் என்கிறது என்ன தெரியுமா? அந்த நிமிஷத்துல உடைச்சதை திரும்ப ஒட்ட முடியாது. அது எவ்வளவுதான் நாம பேசினாலும் திரும்ப ஒட்ட முடியாது. சபருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு செய்தி சொல்றாங்க, அஸ்ஸப்ர் இந்த சதமத்தில் ஊலா. சபர் இருக்குது, அந்த பொறுமை அந்த அந்த ஸ்பாட்ல வரணும். நான் 10 வருஷத்துக்கு பின்னால நான் பொறுமையா இருக்கல, அது தன்னால அப்படித்தான் ஈடுபடும். அதுக்கு இருக்க தேவையில்ல, தன்னால பொறுமையா ஈடுபடும். அது 10 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தரும் பொறுமையா இருக்கிறன்னு சொல்ல தேவையில்லை. அந்த இடத்துல என்னோடு கோபம் வருதா, காலிமினல் கை, அந்த கோபத்தை அப்படியே மென்று முழுங்கணும், மென்று முழுங்கணும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அழகிய, நம்முடைய தூதருடைய அழகிய முன்மாதிரிகள். அப்ப ரசூலுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு இப்படி நடக்கல என்று சொன்னா எங்களுக்கு மத்தியில உறவுகளை நாம உரசி பார்க்கணும். எனவே அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி எப்படி இருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். قال سألت عائشة رضي الله عنها, நபிகளாருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அடுத்த ஒரு கேள்வி கேட்கப்படுது ரசூலுல்லாஹ் பத்தி. மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ في أهله قالت كان في مهنة أهله فإذا حضرت الصلاة قام إلى الصلاة. என்ன செய்தி என்றா, உண்மையிலேயே ஒரு சிலருக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்க அப்படி இருக்க வேண்டிய ஒரு மனநிலையை தரும், ஒரு சிலருக்கு அல்லாஹ்வே நாம் அப்படி இல்லையே என்ற ஒரு கவலையை தரும். ரசூலுல்லாஹ்வுடைய செயற்பாட்டு வீடுல எப்படி இருக்குதுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்படுது. கேட்கிற நேரத்துல அழகான ஒரு பதிலை கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல இருந்தாங்கடா அவர்களுடைய குடும்பத்திற்காக வேலை செய்வார்கள். அகிலிஹி என்று வருது, குடும்பத்துக்காக வேண்டி பணிவிடை வேலைகளை செய்வார்கள். வைதா ஹதரத்திஸ் ஸலா, அவர்களுக்கு தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்ட தொழுகை போயிருவாங்க. அப்ப இப்ப உள்ள நம்ம ஆண்கள் இப்ப வச்சு பார்ப்போம் மனசுல, இந்த நிலையில வீட்டு வேலைகள்ல நான் பங்கு கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை நபர்கள் இருப்போம்? நம்ம எல்லாம் ஒதுக்கிட்டோம். பெண்கள் தான் உடுப்பு துணிகளை துவைக்கணும், சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடுகளை துப்புரவு செய்யணும், இன்னொரு அன்ன காரியங்கள் எல்லாமே பிள்ளைகளை கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். இத்தனை வேலைகளையும் நாம் என்ன செஞ்சிட்டோம்? பெண்களுக்கு எழுதப்படாத சாஸ்திரமாக கொடுத்துட்டோம்.
எழுதப்படலையே, அது சாஸ்திரமா கொடுத்துட்டோம். நம்ம என்னன்னா வெளியில நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்னா, நான் வெளியில எத்தனையோ ஸ்ட்ரெஸ்ஸோட வாரேன், அது இருக்கத்தான் செய்யும். ஸ்ட்ரெஸ் இல்ல, மனைவிக்கு கூட ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். வீட்டுல எத்தனை மணி நேரம் சும்மாவே இருப்பா, வேலை 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 வேலைன்னு. உங்களுக்கு நாங்க உழைக்கிறதுக்காக தான் செய்யறேன். நீங்க இல்லாட்டியும் நல்லா ரிஸ்க் கொடுப்பாங்க. நான் இல்லாட்டியும் என் குடும்பத்துக்கு ரிஸ்க் கலக்கிறவன் அல்லாஹ்தான். இந்த வார்த்தை வரக்கூடாது. உங்களுக்காக நான் செய்கிற கஷ்டம், அல்லாஹ் அதற்கான கூலியை எப்படி வரைக்கும் தருவான் தெரியுமா? ஒரு கவள உணவை தன்னுடைய மனைவிக்கு ஆக்குற பொழுதும் அதற்கு சதக்காவாக நன்மை எழுதுகிறான். தன்னுடைய மனைவியோடு சேர்கிற போதும் அதுக்கும் சதக்காவாக நன்மை தருகிறான். நன்மையெல்லாம் வாங்கிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருவோம். எப்படி? நான் உங்களுக்காக நான் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன், வெளியில போய் வர, இதை கூட உங்களுக்கு செய்யலாதா? ஒரு நாளாவது அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால் தெரியும். துணிகளை துவைத்து தருகிறேன் என்று துணி துவைக்கும் போது வெண்டெடுக்கும். அதுக்கு பிறகுதான் விளங்கும் இவ்வளவு கஷ்டம் இதுல இருக்குதா. வாஷிங் மிஷின் தானே துவைக்குது, அப்ப யாரு காய போடுறது? அதை யாரு போடுவா? அதை எடுக்கணும், மடிக்கணும், துவைக்கணும், வைக்கணும். உங்களுக்கு அயன் பண்ணி, நமக்கு அயன் பண்ணி இல்லாட்டி அது பெரிய பிரச்சனை. வீட்டுல சும்மாவா இருந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த மனைவியை புண்படுத்தாதா? ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்காக பணிவிடை வீட்டு வேலைகளை செய்வார்கள். எல்லா நாளும் இல்லாட்டியும் ஒரு நாள் செய்தால் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி அந்த நாள் போதும். அவருடைய வாழ்நாளில் அதை நினைத்து பார்க்க ஒரு நாள் செய்தா போதும். என்னோட புருஷன் எந்த கணவன் செய்யற, எந்த கணவன் செய்யற, எந்த கணவன் செய்யற, மாஷா அல்லாஹ் கொடி கட்டி பரப்பிங்க, பரப்போம். அப்படிதான் பெண்கள். ஒரு சின்ன ஒரு தங்கத்தை வாங்கி கொடுத்து பாப்பே, என்ன அழகா இருக்கி, நீங்க தான் நான் வாங்கினேன், உங்களுக்கு தானே அந்த எண்ணம் வந்த, இதெல்லாம் வேண்டாம். புருஷனை நம்ப மாட்டா, இப்படி எல்லா எண்ணம் வந்திருக்கான்னு சொல்லி நாம அப்படித்தானே நடந்து கொண்ட. இப்படியான கிஃப்ட்கள் உங்களோட நேசத்தை கிஃப்ட்களை கொடுத்து பரிமாறி கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கோமா? மனைவிக்கு எப்ப கொடுத்திருக்கிறோம்? மனைவிக்காக ஒரு பொருளை மறைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு தெரியாம கொடுத்த சரித்திரம் இருக்குதா? இது கூடுமா கூடாத சர்ச்சை தான் எழுதுமே தவிர நாம அதை கொடுக்கணும்னு என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். அப்ப வீட்டு வேலைகள்ல நம்ம பங்கிட்டோம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு நீங்க இருங்கன்னு சொல்லி அவங்களை ஆற்றுப்படுத்தணும் என்று சொன்னா, அது நம்முடைய பிள்ளைகளை அழகிய ஒரு சாலிகான பிள்ளை வளர்ப்பதற்கு நாம செய்கிற முதல். நாம இல்லாத பொல்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து பிள்ளைகளையும் வளர்க்கணும் என்று சொன்னா அதுலயும் நாம பங்கு கொள்ள மாட்டோம். அப்ப எப்படி இருக்கும் அந்த வீடு? எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் நாம எங்கேயோ இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய குலுக் அல் குர்ஆனா இருந்துச்சு. நம்ம மேற்கத்திய சமூகத்தினுடைய வலைப்பின்னல்ல சிக்கி அது எதுவெல்லாம் சொல்றாங்களோ, ஹஸ்பண்ட் என்றால் உண்மையிலே கவ்வாமுனா அர்ரிஜால் கவ்வாமுனா நிஸ்ஸா, மாற்று கருத்து கிடையாது. எங்க அவளுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட்லயும் இருக்கணும். தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் இருக்கு தானே, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் தேவைப்படும். எல்லாருக்குமே சுய கௌரவம் ஒன்று இருக்கும். தன்னுடைய மனைவியை விட்டு கொடுத்து தன்னுடைய உம்மாட்ட தன்னுடைய சகோதரி கிட்ட பேசுவார் என்று சொன்னால் அதுவும் முறையானது அல்ல. பிழை இருந்தால் தனிமையில் நீங்கள் இருக்கும் போது இஸ்லாம் சொன்ன வழி, நீங்க வீட்டுக்குள்ள உங்களோட விஷயத்தை பேசி முடிச்சுக்கணும். அவகிட்ட மட்டும் சொல்லுங்க. இது வார போறவர்கள் எல்லார்ட்டையும் அப்படி இவ இப்படி இன்னது செய்யறாங்க பிடிக்கலையா, இஸ்லாம் அழகா சொல்லுது, பிரிஞ்சிட்டு போங்க. அதுக்கு வரம்புகள் சொல்லுது, இப்படி 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 செய்யுங்க, முடியலையா பிரிஞ்சிருங்க. எனவே எங்களுடைய வீடுகள்ல நாங்க வேலைகள்ல பங்கு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இது நான் சொல்லல, என்னுடைய கட்டளையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய பண்பாடல்கள், அந்த பண்பாடல் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் எனக்குள்ள வந்து ஆகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இன்னொரு செய்தியை சொல்றாங்க. அப்துல்லா இப்னு ஜம்அத் قال نهى النبي صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கறாங்க. ஐ யல்ஹக الرجل مما يخرج من الانفس, ஒருத்தன் ஏவர விட்டாலோ அல்லது காற்று பிரிந்தாலோ சிரிக்கிறது, ஏளனமாக்குறது ரசூலுல்லாஹ் தடுக்கறாங்க. இது எங்களிடத்தில் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வரும் என்று சொன்னா இதுக்கு பிறகு நாம அப்படி செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஒரு விஷயத்தை நாம அது ஒரு கேஷுவலா போயிடும். நண்பர்களுக்கு மத்தியில ஏதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்தா
அவனுக்கு ஏதோ ஒரு பேரை சூட்டி நாம சொல்லி லேசில முடிச்சிருவோம். ரசூலுல்லாஹ் தடுத்த விஷயத்தை நாம செய்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையிலேயே நல்லதுதான் பேசுவாங்க, செயற்கையாகவும் கெட்டது பேச மாட்டாங்க. அப்ப நம்முடைய வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கிறது? செய்தியை நான் வாசிக்க கால தகல்நாலா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ஹீன கதிம முஆவியா இல கூஃபா ஃபதக்கர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூஃபாக்கு வந்த போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்றாங்க. அவங்கள பத்தி சொல்லும் போது ஃபகால லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன், இயற்கையிலேயும் அவங்களோட வாயால கெட்டது வராது, செயற்கையாகவும் அவங்களோட வாயால கெட்டது வராது. இது மிகப்பெரிய வார்த்தைகள் ரெண்டும். கேஷுவலாக பொதுவாக வெறும் சாதாரணமாக நாம் அலட்சியமாக லேசா அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். மனைவி இடத்துல கூட ஒழுக்கமற்ற வார்த்தைகளை பாவிப்பவர்கள் இருக்கிறோம். தன்னுடைய மனைவி இடத்துல கூட ஒழுக்கமான வார்த்தைகளை பாவிக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். அது நமக்கு அடிமைத்துவம் மாதிரி நாம யோசிப்போம். நமக்கு அடிமை மாதிரி அந்த மகளே இந்த மகளே அவனுடைய சந்ததிகளை இழுத்து பேசுவோம். இந்த வாப்பாக்கு தானே இப்படித்தான் அவங்களோட குடும்பம் என்று பேசுறோம். இப்படி ரசூலுல்லாஹ் இருக்கல. கான குலுகுஹு அல் குர்ஆன், தவற திருத்தலாம், சொல்லலாம். எப்பவுமே அழகிய முறையில் சொல்லும் போது அது தாக்கம் செலுத்தும் அதிகமாக இருக்கும். நம்மளே அடாவடித்தனமாக அது என்னன்னா நம்மளோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம், இவை நம்மளை விட்டு எப்படி எப்ப அந்த எண்ணம் வருதோ அப்ப எல்லாம் நாம கொஞ்சம் அந்த அட்டென்ஷன்ல தான் இருப்போம். இவன் நம்மளை விட்டு போக மாட்டா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தால் நாம கர்வமா இருப்போம். என்ன கால் பண்ணிச்சுன்னா என்ன அனுப்போம், ஏன் சலாத்தை சொல்லி ஆரம்பிக்க முடியாதா, சலாத்தை சொல்லி ஆரம்பிக்க முடியாதா? உன்னுடைய மனைவி என்னுடைய மனைவிக்கு நான் அப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும், உங்களுடைய மனைவிக்கு நீங்க அப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும். வேற யாரோடும் பேசும்போது தங்கம் வெள்ளி பைரூரியம் வைரம் எல்லாம் போட்டு பேசலாம். வைஃப் பேசினா மட்டும் வெக்கம் வந்து பேச இயல. அதெல்லாம் போட்டு பேசினா அது எப்படி வைஃப்ட தான் பேசணும், வேற யார்கிட்ட பேசுற? மைனிட்ட பேசலாமா? கொழுந்தியாட்ட பேச முடியாது. அப்ப வைஃப்ட தான் பேசணும். அவதான் தங்கம், அவதான் வைரம், அவதான் முத்து, அவதான் சிப்பிக்குள் இருக்க முத்து. எல்லாம் பேசி பாருங்க. அந்த வார்த்தைகளை கொட்டும் போது அந்த குடும்பம் ஒரு அழகிய குடும்பமாக, ஒரு ஜீனத்தான குடும்பமாக, நீங்கள் ஆசைப்படுகிற குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற குடும்பமாக மாறும். எப்படி மாறும் தெரியுமா? நம்முடைய வார்த்தைகள் அழகா இருக்கும் போது ரெண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு பெண்மணிக்கு அருள் செய்வானாக. நான் அடிக்கடி இந்த ஹதீஸினுடைய உரைகளை ஞாபகப்படுத்துவதுண்டு. அதாவது அந்த பெண்மணி இரா நேரத்துல வணங்குறதுக்காக வேண்டி எழும்பி தன்னுடைய கணவன் எழுப்புகிறார், எழும்ப மறுக்கிறார். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. இதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு கணவன் எழும்புறான், தன்னுடைய மனைவி எழும்புல தண்ணியை கொண்டு தெளிச்சு எழுப்புறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்வானாக. யாருடைய துஆ இது? நபிகளாருடைய துஆ. அப்ப இந்த நேரத்துல இது வரணும் என்று சொன்னால் நம்முடைய கடுகடுப்பு இருக்கக்கூடாது, நம்முடைய கடுகடுப்பு இருக்கக்கூடாது. நாம ரோட்ல போறதை விட மோசமா ஏதாவது பாஞ்சிட்டோம் என்று சொன்னா அதோட எல்லாம் முடிஞ்சிடும். எனக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கு நீ யார்? நான் தூங்கினா தண்ணி தெளிக்கலாமா? இந்த கேள்வி எல்லாம் வரும். தண்ணி தெளிச்ச உடனே ஒரு மூமினுக்கு அல்லாஹ் அவளுக்கு அருள் செய்கிறான் என்ற எண்ணம் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. நான் எழும்போனும், போட்டி போட்டு நானும் தண்ணி தெளிப்பேன், ஏன்னா எனக்கும் போடும். இந்த வாழ்க்கை யாரிடத்துல வரும் தெரியுமா? உண்மையான அன்பை வெளிப்படுத்தி வாழும் போது. என்னுடைய தங்கத்துக்கு நான் தங்கம் என்று சொல்லணும், என்னுடைய வைரத்துக்கு நான் வைரம் என்று சொல்லணும். நான் சாப்பிடும் போது ஒரு கவளத்தை ஊட்டி விடணும். நம்ம சாப்பிடும் போது ஒரு கவளத்தை ஊட்டி விட்டா என்ன குறைஞ்சா போயிரும்? அதுல பரக்கத் இருக்குது. அப்ப எங்க நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது? நாம சாப்பிடுற விடயங்கள்லயே நாம அக்கறை இல்ல. நம்ம சாப்பிடும் போது தண்ட மனைவி சாப்பிட்டீங்களா, எதுவும் ஏதாவது நோவுகள் வலிகள் உடம்புல இருக்குதா கேட்கணும். ஏன்? தன்னுடைய வீடுகள்ல பாடாப்படுறவங்க அவங்கள்ட்ட நைட்ல போயிருந்து நாம எதிர்பார்க்கிறது வேற ஒன்றுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அழகா கேட்டாங்க. மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கையிலே நைட்ல போய் அவங்க பக்கத்துல நான் தூங்கணும் என்று சொல்லி.
இல்லையா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா இல்லையா? அப்ப நமக்கு ரோஷம் வரணும். நாம் அழகிய முறையில நம்முடைய வார்த்தை பிரயோகம் தக்கிக் கொண்டிருக்கும், குத்திக் கொண்டிருக்கும் உள்ளத்துல இப்படி பேசிட்டாரே, நான் அவருக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த வீட்டுல, இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு நான் படுற பாட்டுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாரே, இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதை நீங்கள் எவ்வளவுதான் வேற எதுவும் செய்தாலும் அது அப்படியோ இருக்கும். நீங்க இல்லாத போது அழுது கொண்டே இருப்பாள். இப்படி சொல்லிட்டாரே, இப்படி சொல்லிட்டாரு. இந்த உலகத்துல தாயும் தகப்பனுக்கு அது அந்த காலம் முடிந்ததன் பின்னால் இந்த உலகமே தன்னுடைய கணவன் அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால் என்று வாழக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த வார்த்தை, ஒரு வார்த்தை குத்துப்பட்டா அந்த வாழ்க்கையில முழுமே அழிஞ்சிரும். அதுக்கு பிறகு அந்த குடும்பம் ஒத்துமை ஆகிறதுக்கு பல நாட்களாகும். எனவே வார்த்தை என்பது எப்படி என்று சொன்னால் கண்ணாடியில் எரியப்படுகிற கல் போல எரிஞ்சு உடைஞ்சதுக்கு பிறகு ஒட்டினா அடையாளங்களோட தான் இருக்கும். எந்த நாளைக்கும் குத்திப்பாட்டு காட்டும். ஏன்னா அவங்களுடைய பண்பு அது. அப்ப நாம ஒரு விஷயத்தை நல்லதை நாடணும் என்றா நம்முடைய குடும்பத்துல நாம நல்லவர்களாக வாழ்ந்து காட்டணும். அவர்களுக்காக வேண்டி தலை சீவி விடுறதுக்கு நமக்கு அவ்வளவுக்கு என்ன கஷ்டம்? ஒரு நாளைக்கு தலை சீவி விட இயலாதா? எண்ணெய் கைத்து விட இயலாதா? ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்க இயலாதா? இது இஸ்லாம் காட்டி தந்தவைகள். இதை விட்டுட்டு நாம் என்ன செய்வோம்? அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம். அதெல்லாம் வெட்கம். மனைவிக்கு சலாம் சொல்லி துவா சொல்லி கொடுத்து இதுதான் நம்முடைய மனைவி ஈமானிய உறவாக இருக்கணும் என்று சொன்னால், அந்த வீட்டுல ஈமானிய உறவு நிலைநாட்டப்படணும் சொன்னால் நாம தெரிந்ததை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டுல தண்ட மனைவி வந்து ஒரே அடியா தூங்குவா. நாம் என்ன செய்வோம்? வெறுமனே வேற ஏதாவது வார்த்தைகளை பேசுவோம். அந்த வார்த்தைகளை இது சூட்டபிள் இல்ல பேசுறதுக்கு, அந்த வார்த்தைகளை பேசுவோம். ஆனால் தண்ட கணவன் அன்பே எழும்புங்கோ, எழும்பி இந்த துவாக்களை நாம ரெண்டு பேரும் ஓதிட்டு தூங்குவோம் என்று சொன்னா அங்க இங்கே பிரச்சனை வரப்போகுது. பிராக்டிக்கல்ல முடியுமான விஷயம். சிலருக்கு இது பிராக்டிக்கல்ல ஏறும். பிராக்டிக்கல்ல டெஃபினெட்லி இன்ஷா அல்லாஹ் கூடும். அது ஏலும். நமக்கு வெக்கம்ங்கிற ஒரு வக்கரை இருக்கிறதுனால ஏலாம். மத்துப்படி அல்ஹம்துலில்லாஹ் அது ஏலும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வ பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நிறைய விஷயங்கள் ஜும்மா இல்ல ஒரு 2 மணி நேரம் அழகாக தொகுத்து ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய செயல்கள் நமக்கு படிப்பினை இருக்குது. அழகிய அழகிய முன்மாதிரிகள், ஹுஸ்னுல் குல்க். அதுபோல ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இயாதத்துல் மரீலாக இருக்கலாம், நோய் விசாரிக்க செல்வதாக இருக்கலாம், தன்னுடைய சொந்தக்காராக்கள் வீட்டை போவதாக இருக்கலாம். இதுக்கு ஒரு ஆதாபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. அவர வீட்டை போனா என்ன செய்யணும்? முதல்ல சலாம் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு சென்னாங்கன்னா சரியா முன்னுக்கு நிக்க மாட்டாங்க. போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி இடதோ வலதோ ஒரு பக்கமா நிப்பாங்க. நம்மள இருக்குதா அது? சலாம் சொல்லி 3 தரம் சலாம் சொல்லி அதுக்கு பதில் வரலன்னு சொன்னா திரும்பணும். திட்டத்த வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. எந்த அவசியமும் நமக்கு இல்லை. அவரால் இப்பொழுது பதில் தர முடியாத ஒரு நிலையில இருக்கார், அவ்வளவுதான். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். அப்ப ஒரு வீட்டுக்கு போனால் முன்னுக்கு அப்படியோ நின்றுக்கு இருக்கிற இல்ல, இது இஸ்லாம் காட்டி தரல. அப்ப நம்மள ஏதாவது அப்படியான தவறுகள் நாம் கண்டால் உணர்ந்தால் இதுக்கு பிறகு அவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் நின்றணும். ஏன் தெரியுமா? அவர்கள் இருக்கும் நிலையில் அவர் பார்க்க விரும்பாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் அப்படி இருக்கக்குள்ள நம்ம உள்ளுக்கு டைரக்டா இருந்தோம்டா அந்த நிலையை அவர்கள் வெறுக்கலாம். அடுத்ததாக நம்ம அனுமதி எடுக்கணும், கட்டாயமாக அனுமதி எடுக்கணும். நம்மளுடைய வாடகைக்காக நாம கொடுத்த வீடா இருந்தாலும் தான் ஒருத்தருக்கான பிரைவசிக்கு கொடுத்துட்டோம் சொன்னால் அதுக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அனுமதி எடுக்கணும். இது மார்க்கம், நான் சொல்லல, மார்க்கம் சொல்லுது. நம்முடைய வீடு தான் திருத்திட்டு போகலாமா? மாசம் மாசம் காசு வாங்குறது தானே. அப்ப அவங்களுடைய பிரைவசியில நாம கை வைக்க கூடாது. இப்படியான விஷயங்கள்ல நாம அழகாக சிந்திக்கணும். இதெல்லாம் சொல்லப்படுற விஷயம் வெறுமனே இன்னொன்ன விஷயங்களை விட நற்கருமங்களை ஏன் நான் தலைப்பாக எடுத்தா நம்மளை நாம உரசி பார்க்கணும். நாம எப்படி இருக்கிறோம்? பக்கத்து வீட்டானோ என்னுடைய நண்பரோ நமக்கு தேவையில்லை.
நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய அஹ்லாக் ரீதியான மாற்றம் என்ன இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்ல வந்தால் அதை அவர் சொல்லி முடிக்கும் வரை, அவர் வாயை எடுக்கும் வரை என்ன செய்ய மாட்டாங்க, காதை எடுக்க மாட்டாங்க. இப்படியான செய்திகள். முசாபா கையை கொடுத்தால் அந்த கையை அவர் எடுக்கும் வரை ரசூலுல்லாஹ் விட மாட்டாங்க. இப்படியான செய்திகள் எவ்வளவோ இருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமாக நாம பார்க்கணும். நாம எப்படி இருக்கிறோம், நமக்கும் ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்ற வெறுமனே வார்த்தை ஜாலங்களால் நாம பேசிக் கொண்டிருக்கிறோமா, இல்ல உண்மையிலேயே ரசூலுல்லாவை பின்பற்றோட அவா இருக்கிறதா? அதான் நான் முதலாக சொன்ன செய்தி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜுஅது பிஹி. நான் கொண்டு வந்ததை பின்பற்றணும் என்று சொல்லி முழு மூச்சாக பேராவல் கொள்ளாத வரை ஒருத்தர் மூமினாக முடியாது. அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை ரத்தின சுருக்கம், அழகான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இயலுமான வரை நமக்கு முடியுமானவைகளை எடுத்து நடந்தோம் என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் எங்களிடத்திலும் மாற்றம் வரும். நாம முதல்ல கேட்கப்படுற விடயங்கள்ல எல்லா மாற்றம் வரணும். அல் குர்ஆனும் சஹீஹான செய்திகளும் என்றால் எனக்கு மாற்றம் வரும் ஆசை வைக்கணும். அல்லாஹு தஆலா அதன்படி நம்முடைய சதர்களை என்ன செய்வான், விரிவுபடுத்துவான். எனவே நாளை மறுமையில அல்லாஹு தஆலா நம்முடைய அஹ்லாக்கை கொண்டு உயர்த்தக்கூடியதா இருக்கணும். நம்முடைய சகோதரர்களுக்கு நாம சொல்லணும். சில விஷயங்களை கண்டால் அவர்கள்ட்ட தனிப்பட சொல்லணும். இப்படி ஒரு செய்தி படிச்சேன், இந்த செய்தி இதுதான் இருக்குது என்று சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய மாற்றம், நம்முடைய குடும்பத்தினுடைய மாற்றம், அதற்கு பிறகு சமூகத்தினுடைய மாற்றம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ளணும். நாளை மறுமையில உயர்தரமான ஜன்னத்துல் அலா ஃபிர்தௌஸை தந்த அருள் புரியணும். வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமூஸ் ஸலாஹ்.